ஈரோட்டில் வந்து 18ன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். விஜய் வராரு. அந்த மேடையில் வந்து பல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து இணைய இருக்காங்க. திமுக அதிமுக இதுக்கிடையே இருந்த அந்த கொங்கு பெல்ட்டு இப்போ மூணாவது ஒரு பிளேயராக தாவேக்கா போய், அதுவும் செங்கோட்டையன் லோக்கல் பர்சன், நிச்சயமாக அவங்க வந்து 25,000 பேருக்கு எய்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூட்டத்தை வந்து அவர் வந்து அநேகமாக எடப்பாடிக்கு சவால் விடுற மாதிரி தான் கூட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு செங்கோட்டையன் போயிட்டா, கொஞ்சம் பேர் போயிட்டா இங்கே அதிமுகவை அழிச்சிட முடியாது, அது எங்கள் கோட்டை தான் காட்டுறதுக்காக போட்ட அந்த வார்த்தையை வேற குறிப்பிட்டார். இது அதிமுகவோட கோட்டை தான், செங்கோட்டையனோட கோட்டை இல்லைன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி தான் இப்போ ஈரோட்டில் வந்து அவர் வந்து போட்டிருக்க கூட்டம். இந்த 4 மாவட்டத்தில் 29 தொகுதியை செங்கோட்டையன் கையில் விஜய் பொறுப்பாக கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட விஜய் வரும்போது தன்னுடைய செல்வாக்கு என்ன, தனக்கு எவ்வளோ மக்கள் இருக்குன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம், ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு இருக்குல்ல. செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல பொறுப்பு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அடுத்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வேறு வழியின்றி, போவதற்கு இடமின்றி வந்து சேர்ந்த இடம் தான் தாவேக்கான் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. செங்கோட்டையனை நம்பி யார் முன்னாள் அமைச்சர்கள் வருவான்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 வருஷமா பல பேர் வந்து வெயிட்டிங் ஆன் த கேட். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஏடிஎம்கேல, ஏன் காங்கிரஸில் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. காலம் பூரா திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு தீய சக்தி தீய சக்தின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதில் போய் சேர்ந்தா. இப்போ ஈரோடில் 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு வருவாரான்றதே கேள்வியாக இருக்குது சார். ஏன் வராமல் நான் வந்துடுவார். இப்போ பாண்டிச்சேரியில் முன்னாலே வந்துட்டாருனாங்க, 10-15 நிமிஷம் முன்னாலே வந்து. ஆனால் பாண்டிச்சேரியில் 5000 பேர்னா 5000 பேர் இல்லை, அதிகபட்சம் 10,000-15,000 முடிஞ்சிடும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் 25,000 பேர்னா அந்த 25,000 பேருக்குள்ளே முடிக்கணும். அதானே செங்கோட்டையன் இஸ் நாட் மதியழகன். செங்கோட்டையன் பழம் தின்னு கொட்டை போட்டாலாச்ச. எத்தனை மாநாடுகள், எத்தனை பேரணிகள், எத்தனை எம்ஜிஆரை வச்சு, ஜெயலலிதா வச்செல்லாம் நடத்தியிருப்பார். அதனால் எந்த பிசுறும் இல்லாமல் நடத்துவார். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒருத்தருடைய கணிப்பாக இருக்குது. இதில் அந்த ஈரோட்டில் நடக்கும் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குது? ஈரோட்டில் கூட்டம் நடக்குது உறுதியாக, விஜய் அவர்கள் பங்கு பெறுவாரா? கண்டிப்பாக. அதாவது ஈரோட்டில் வந்து இந்த கூட்டம் முதல்ல 16 நடத்துகிறதா சொன்னாங்க. அப்புறம் ஏதோ இடம் மாற்றம், போலீஸ் நிபந்தனைகள், அதன் காரணமாக செங்கோட்டையன் வந்து அதை மாற்றி வேற ஒரு இடத்துல மாற்றி 18ன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 11 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிஞ்சிடும். விஜய் வராரு. அந்த மேடையில் வந்து பல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து இணைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொன்னார். நிச்சயமாக அவங்க வந்து 25,000 பேருக்கு எய்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை விட அதிகமான கூட்டம் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈரோடுன்றது வந்துங்க எப்போவுமே, அதாவது அது வந்து அதிமுகவினுடைய ஒரு பலமான ஒரு இடமா இருக்குது. அதிமுகவின் கோட்டை தான் கொங்கு மண்டலம். போன தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 10 தொகுதி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 10ல் 10ம் அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சுது. சொல்லப்போனால் இவங்க ஜெயிச்ச 75 எம்எல்ஏக்களில் ஒரு 50-60 எம்எல்ஏக்கள் அந்த அந்த இதுதான் கொங்கு பெல்ட்டு தான். ஸோ அதனால தான் திமுக தலைவரும் முதல்வருமான இவர் கூட, ஸ்டாலின் கூட, அந்த பகுதிக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு செந்தில் பாலாஜியை ஸ்பெசிஃபிக்காக பொறுப்பாளராக போட்டு அங்கே கடுமையாக திமுகவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ திமுக அதிமுக இதுக்கிடையே இருந்த அந்த கொங்கு பெல்ட்டு இப்போ மூணாவது ஒரு பிளேயராக தாவேக்கா போய், அதுவும் செங்கோட்டையன் லோக்கல் பர்சன், கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அவர் 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால் சத்தியமங்கலத்தில் 1 முறை, ஸோ 9 முறை இருந்திருக்காரு. ஈரோடு மினிஸ்டராக இருந்திருக்காரு, ஈரோடுடைய பொறுப்பு அமைச்சராக பல காலம் இருந்திருக்காரு. அதிமுகவில் நாடறிஞ்ச புள்ளி. ஸோ அதனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும்.
ஸோ இந்த கூட்டத்தை வந்து அவர் வந்து அநேகமாக எடப்பாடிக்கு சவால் விடுற மாதிரி தான் கூட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நவம்பர் 30 அதாவது செங்கோட்டையனை அதிமுகலேருந்து கட்சி உறுப்பினர்லேருந்து நீக்கின பிறகு கட்சிக்கு அவர் ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை, அவர் போனால் கட்சியே போயிடாதுன்றதை நிரூபிப்பதற்காக ஒரு கூட்டத்தை வந்து எடப்பாடி அங்கே நடத்தினார் கோபிச்செட்டிப்பாளையத்திலே. நவம்பர் 30 நான் நினைக்கிறேன். அதனுடைய பதில் தான், அதுக்கு பதில் தான் இப்போ ஈரோட்டில் இவர் நடத்துறது செங்கோட்டையன். அந்த கூட்டத்துக்கு வந்து கூட்டம் ஓரளவுக்கு திரட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் வந்து காசு நிறைய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல மாவட்டங்கள்லேருந்து திரட்டி அது ஒரு பர்சனல் சேலஞ்ச் மாதிரி அவங்க காட்டினாங்க. அதாவது ஒரு செங்கோட்டையன் போயிட்டா, கொஞ்சம் பேர் போயிட்டா இங்கே அதிமுகவை அழிச்சிட முடியாது, அது எங்கள் கோட்டை தான் காட்டுறதுக்காக போட்ட அந்த வார்த்தை வேற குறிப்பிட்டார், இது அதிமுகவோட கோட்டை தான், செங்கோட்டையனோட கோட்டை இல்லைன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி தான் இப்போ ஈரோட்டில் வந்து அவர் வந்து போட்டிருக்க கூட்டம். அதனால் கடுமையாக ஆட்கள் திரட்டுவாங்க, அவருடைய செல்வாக்கை நிரூபிப்பார். இப்போ அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா. இப்போ விஜய் கட்சியில் போய் அவர் இணைந்த உடனே அவருக்கு வந்து அநேகமாக இது வரைக்கும் விஜய் யாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கல. இவருடைய நீண்ட அந்த அரசியல் அனுபவம், ஒரு எம்ஜிஆர் கட்சியை துவக்கிறதுலேருந்தே அவர் வெளியேற்றப்படும் வரையில் அதிமுகவிலேயே பயணித்தது ஒரு 50-53 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு சீனியர் வராருன்போது அவருக்காக ஒரு காணொலி ஸ்பெஷலாக போட்டு அவரை இவர் வரவேற்றது போட்டுன்றதெல்லாம் விஜய் பங்குக்கு செய்தார். அதே போல் மாநில அளவில் அந்த டே டு டே விஷயங்களை பேசுகிற நிர்வாக குழுவுக்கு தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் மாதிரி அவர் பதவியை கொடுத்ததோடு இல்லாமல் இந்த 4 கொங்குல ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரிஸ், இந்த 4 மாவட்டத்தில் இருக்க 29 சட்டமன்ற தொகுதிகளை அவர் கையில் கொடுத்துருக்கார். இப்போ எப்படி செந்தில் பாலாஜி கையில் என்டையர் கொங்கு ஒரு 60 தொகுதி இருக்கும்னு நினைக்கிறேன், நாமக்கல், கரூர் எல்லாம் சேர்த்தா, சேலம்லாம், அவங்க எப்படி திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து ஃபுல்லாக அவரை இது பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இந்த 4 மாவட்டத்தில் 29 தொகுதியை செங்கோட்டையன் கையில் விஜய் பொறுப்பாக கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட விஜய் வரும்போது தன்னுடைய செல்வாக்கு என்ன, தனக்கு எவ்வளோ மக்கள் இருக்குன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம், ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு இருக்குல்ல. அது இல்லாமல் தாவேகா வளரும் கட்சிங்க, ஏற்கனவே இளைஞர்கள், பெண்கள் எல்லாமே அந்த பக்கம் நிறைய போயிட்டுருக்காங்க. அதான் நான் சொல்ல வந்தேன், இதுவரையில் கொங்கு பகுதியில் திமுக அதிமுக இடையே நடந்துட்டு இருந்த இந்த அரசியல் போட்டி மோதல் என்பது இப்போ ஒரு தேர்ட் பிளேயராக தாவேகா உள்ள நுழைஞ்ச உடனே இப்போ அது மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது என்பது தான் யதார்த்தம். இப்போ முன்ன மாதிரி அதிமுக கொங்கு பூரா நாங்கள் எடுத்துக்குவோம், நாங்களும் பாஜகவும் சேர்ந்தா நாங்கள் அடிச்சிருவோன்னு அண்ணாமலை இவங்க அந்த வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா. எஸ்பி வேலுமணி இருக்காரு, அவர் வந்து இதை பண்ணிடுவார், தங்கமணி, எல்லாம் மணியான ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் மணி தான். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி வந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சிகளிடையே கடுமையான போட்டி இருக்குங்க. இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் வருகை வந்து இந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொன்னீங்க. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல பொறுப்பு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், அடுத்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், வேறு வழியின்றி போவதற்கு இடமின்றி வந்து சேர்ந்த இடம் தான் தாவேக்கான் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. செங்கோட்டையனை நம்பி யார் முன்னாள் அமைச்சர்கள் வருவான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒன்று எக்ஸ்பைரி ஆனவங்க வருவாங்களா, இல்லை கரண்ட் அப்டேட்ல இருக்கிறவங்க வருவாங்களா? தாவேக்காவில் வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அச்சம், அது நியாயமான அச்சம். அங்கே போனால் எப்படி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அங்கே போனால் எப்படி நம்மளை புசி ஆனந்து கீழே போய் ஆர்டர் வாங்குற மாதிரி விட்டுருவாங்களா, விஜய்கிட்ட நேராக பேச முடியுமா, சந்திக்க முடியுமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்குங்க அங்கே. அதன் காரணமாகத்தான் 2 வருஷமாக பல பேர் வந்து வெயிட்டிங் ஆன் த கேட். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, ஏடிஎம்கேல, ஏன் காங்கிரஸில் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன ஒரு தவிப்புனா, அங்கே போனால் எப்படி தாங்கள் நடத்தப்படுவோம், தங்களுக்கு உரிய அங்கீகாரம், தங்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்குமா, அதிமுகலையோ காங்கிரஸ்லேயோ
மற்ற கட்சிகள்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமா அப்படின்றது, தலைமையோட பேச முடியுமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு அச்சம் காரணமாக, ஃபியர் ஆஃப் தி அன்னோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்ததால தான் நிறைய பேர் தயங்கிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் போக்கிடம் போகாமல் வரல, அவரை வந்து அப்படியே ஏந்திக்கிறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க சேகர் பாபு எவ்வளோ ட்ரை பண்ணார் தெரியுங்களா? செங்கோட்டையன் வீட்டுக்கெல்லாம் போய் நீங்கள் வாங்க நம்ம திமுகவுக்கு வாங்க, நம்ம ஆளுங்க ஒரு 7-8 பேர் நல்லா இருக்கும், நல்லா வாழ வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகக்குள்ளேயே கூட பொறாமைப்படுகிற அளவுக்கு அதிமுகவில் இருந்து வந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, வளமான இலாக்காவில் இருக்காங்க. அதாவது வந்து இப்போ ரகுபதி, முத்துசாமி, செந்தில் பாலாஜி இப்போ மந்திரியா இல்லை, ஆனால் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ தான் அவர். அச்சா, அடுத்தது வந்து நம்ம சேகர் பாபு, ஏவா வேலு கிச்சன் கேபினெட்லேயே இருக்கிறாள். ஸோ அதாவது நேரு துரைமுருகனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பழைய முன்னாள் ஆளாங் டிஎம்கேல இருக்கிற தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க இந்த பவர் சென்டரில் இருக்கிறது. பூரா இப்போ சென்னை மாநகரமே சேகர் பாபு கையில் வச்சிட்ருக்காரு. அதனால் வந்துங்க அங்கேயும் கொஞ்சம் பொறுமல் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு வந்துட்டு அவரை வெளியேற்றிட்டாங்கன்னு கொஞ்சமே அவரை வந்து வரவேற்பதற்கு பல கட்சிகள், ஆப்வியஸ்லி பாஜக தயாராக முடியாது. ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவோடு தலைவர்களோடு இவர் நெருக்கமாக இருந்தார், போனார், வந்தார், பார்த்தார். நிர்மலா சீதாராமன், அமித்ஷாவெல்லாம் பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கும். ஆனால் பாஜக ஃபார் ஆப்வியஸ் ரீசன் அவரை வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் இவருக்கும் அப்படி போகணுன்ற விருப்பம்லாம் இருந்த மாதிரி தெரில. திமுகவிலேருந்து அவருக்கு நிறைய ஃபீலர்லாம் விட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே எக்ஸ்பைரியான தலைவர்கள், அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை அதான் சொல்கிறேன். அந்த எக்ஸ்பைரியை வந்து கொண்டு வர்றதுக்கு நிறைய கட்சிகள் முயற்சி பண்ணினேன். ஆனால் அதில் வந்து அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், ஃப்ராங்காக சொல்கிறாரு, இப்போதைக்கு எம்ஜிஆர் வந்து விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறார். அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இது போன்ற ஆளுமைகளோடு அவர் பயணப்பட்டிருக்கார், அரசியல் நடத்தியிருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து இதுதான் இன்றைக்கி வந்து மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக விஜய் இருக்கார். ரெண்டாவது, காலம்பூரா திமுகவை விமர்சனம் பண்ணிவிட்டு தீய சக்தின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதில் போய் சேர்ந்தால் அதை அவர் ஏற்றுக்குன்னு போனால் கூடங்க அவர் கூட வர்றவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, பாதி பேக் அடிச்சிருவாங்க. அதனால் அது அவருக்கு தெரியும். திமுக எதிர்ப்பு தானேங்க அதிமுகவின் உதயத்துக்கே காரணம். அப்போ அந்த இயக்கத்தில் ஒரு 50 வருஷமாக பயணித்தவர் வந்து திடீர்னு போட நல்லா இருக்காது. அதனால் சேகர் பாபு மற்றவர்கள்லாம் ஏன் இவரே பேசினாராம், அன்வர் ராஜா இருக்கார் இல்லையா, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக திமுகவுக்கு அதிமுகலேருந்து அவர் கூட பேசுகிறதாக, வாங்கன்னே நம்ம இங்கே வந்துடுங்க, அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. பட் அவருக்கு அது வந்து உடன்பாடு இல்லை என்றதால் தான் தாவேக்கால வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பேசி அவங்க, ஆனால் கொஞ்சம் நாளாக பேசிட்டு தான் வந்தாங்க, திடீர்னு பேசிட்டேன். ஆனால் நான் வந்து செங்கோட்டையனை வந்து ஒரு வகையில் பாராட்டுவேங்க. இப்போ பல பேர் வந்துங்க கட்சி மாறினா கூட ஓ பன்னீர்செல்வம், அந்த மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்தியலிங்கெல்லாம் எம்எல்ஏ பதவியை கெட்டியாக பிடிச்சின்னு தான் இருந்தாங்க. ஆனால் செங்கோட்டையன் கிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க. அதாவது என்னென்னா, நாம் வேறு கட்சிக்கு போகிறோம், இந்த கட்சியில் ஜெயித்தோம், வேறு கட்சி தலைவரை பார்க்க போகிறோம். இப்போ அவர் வந்து ராஜினாமா பண்ணல எம்எல்ஏவானா அடுத்து 4 மாதம் எம்எல்ஏவாக தொடரலாம். ஏன்னா ஆஸ் பர் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஒரு ஆள் கட்சியை விட்டு கட்சி தாவனா தான் அவர் பதவி இழக்க நேரிடும். இந்த கேஸில் அவரை வெளியேற்றுது கட்சி. அதனால் அவர் வந்து எம்எல்ஏ தொடர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தாவேக்கால தான் இணைய போகிறோன்னு தெரிஞ்ச ஒன்றும் முதல் நாள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் போகிறாரு. ஸோ அது ஒரு 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 நேர்மையான அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவராக தான் நான் அதில் பார்க்குறேன். இப்போ ஈரோடில் 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு வருவாரான்றதே கேள்வியாக இருக்குது சார். ஏன் வராமல் நான் வந்துடுவார். இப்போ பாண்டிச்சேரியில் முன்னாலே வந்துட்டாருந்தாங்க, 10-15 நிமிஷம் முன்னாலே வந்து. இல்லை அந்த மாதிரி கெடுபிடியான போலீஸு இல்லை. அதாவது விஜய் வந்து லேட்டாக வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது அவராக லேட்டாக வர்றதுன்றது எப்போவாது நடந்திருக்கலாம் பர்சனல் ரீசனுக்காக. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா
அவர் வழி எங்கும் வரும்போது டிராஃபிக்கு ஆட்கள் கூடுறது, இது எல்லா தலைவர்களுக்கும். நான் வந்து சின்ன வயசில் ஹைஸ்கூல் படிக்கும்போது திருவள்ளூரில் நான் வந்து குடியிருந்தேன். அப்போ வந்து எம்ஜிஆர் வரார், திமுக பிரச்சார கூட்டத்துக்காக வராரு, நாஞ்சில் கி மனோகரன் இவங்கெல்லாம் வராங்கன்னாங்க. நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு போய் உட்காந்தேன், வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நாஞ்சில் கி மனோகரனே 4 மணிக்கு தான் வந்தார் விடிய காத்தால். அதெல்லாம் பழமையான நினைவுகள். ஆனால் எம்ஜிஆர் மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு தான் வந்தார், நைட்டு வருவார்னு சொன்னார். ஆமாம், எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம் வேறு, இப்போல்லாம் எவனும் உட்கார மாட்டான், அது வேறு விஷயம். அன்றைக்கி டிவி கிடையாது, மீடியா கிடையாது, நீங்கள் அங்கே பார்க்கல பேச கேட்கலன்னா அதோடு முடிஞ்சுது. இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் போட்டு பார்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பம் காரணமாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இன்றைக்கும் பாருங்களேன், பாண்டிச்சேரியில் விஜய் கூட்டம் 10:30 மணியோ 11 மணிக்கு தான் சொன்னாங்க. ஆனால் விடிய காத்தால் 5 மணிலேருந்து எல்லாம் ஜனங்க வந்துட்டுருக்காங்களே. ஸோ அவருக்கு இருக்குது. பட் பொதுவாக வந்து பல்வேறு காரணங்கள் எல்லா தலைவர்களுக்கும் ஏற்படுறது தான். அது விஜயை மட்டும் லேட்டாக வராரு, அவர் என்னவோ ஆஃபீஸுக்கு லேட்டாக, அவரை பற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு? சினி ஃபீல்டில் நான் விசாரித்தேன், கரெக்டாக அந்த டைமில் இருப்பாராம். யாருக்கிட்டே எந்த பேச்சு வம்பு தும்புலாமெல்லாம் அவர் நடிக்கணும், நடிச்சு கொடுத்துட்டு அவர் திருப்பி போய் உட்காந்து வரோம். அது மாதிரி அவர் பர்சனல் கேரக்டர் வாஸ் ரொம்ப காம், குவயட். அதனால் பங்க்சுவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் எது கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். கரூரில் அவர் தாமதமாக வந்ததால் தான் அப்படி இல்லை சார். கரூருக்கு அப்புறம் வந்துருவாரான்னு கேட்கறதுனுடைய காரணம் என்னன்னா சார், கரூருக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்துறாங்க. பாண்டிச்சேரியில் 10 நிமிஷம் முன்னால் வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் கூட்டம் இல்லை, அடுத்து திரும்பி போகிறது அதே கொங்கு மண்டலம் ஈரோடு. அதனால நிறைய கவனிப்பு, அதாவது முன்னேற்பாடு எக்கச்சக்கமாக பண்ணணும். அதாவதுங்க, எல்லாருக்குமே ஒரு பழமொழி உண்டு, வைஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட் எவ்ரிபடி வில் பி வைஸ். ஒரு சம்பவம் நடந்துட்ட பிறகு அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறவன் தான் நல்லவன் மனுஷன். அப்போது விஜய் வந்து நல்ல மனுஷன் நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக யூ வுட் ஹவ் லேர்ன்ட் லெசன்ஸு. இப்போ நம்ம போகிறோம் அங்கே, அதனால் மக்கள் பலியாகிறத இவர் முதல்வர் கூட சொன்னார். எந்த தலைவரும் அதை வந்து ரசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மடிவதை யார் விரும்புவாங்க? ஸோ அதனால் வந்துங்க பல்வேறு காரணங்களால் தாமதமாகலாம். ரோடு வழியாக போகும்போது, ஏன் ஃப்ளைட்டே கூட நீங்கள் வந்து அது வந்து டைவர்ட் பண்ணி விட்டான்னு வச்சிங்களேன், இறங்க முடியலன்னு, நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு வரணும். அதனால் மேபி தானே இது வந்து அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து பை ரோடு வந்து அவர் ஈரோடுக்கு வராரு அப்படின்னு தான் அவங்க இட்டினரி அந்த பயண திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் சொன்னார், நான் பார்த்தேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ அதனால் கரெக்டாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். ரோட் ஷோ மாதிரி இருக்குமா? இந்த டைம் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே முடிக்கணும் இல்லையா. அதனால் வந்து கண்டிப்பாக தேவில். இது வந்து பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்களா இல்லை ரோடு? இது பொதுக்கூட்டம் தாங்க, ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோக்களுக்கு வந்துங்க இன்னும் எஸ்ஓபி வந்து கிளியர் ஆகலைங்க. எஸ்ஓபி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு ஹைகோர்ட்டு. ஒன்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் அதனுடைய என்னென்ன கண்டிஷன்ஸு, டெபாசிட் எவ்வளோ பணம் கட்டணும், யார் யாருக்கு என்ன பொறுப்பு, ஆர்கனைசருக்கு என்ன பொறுப்பு, போலீஸுக்கு என்ன பொறுப்பு, இப்படி எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். அதனால் அது வராத வரைக்கும் தேர் வில் நாட் பி எனி பர்மிஷன் ஃபார் ரோட் ஷோ. ஓகே சார். ஆனால் பாண்டிச்சேரியில் 5000 பேர்னா 5000 பேர் இல்லை, அதிகபட்சம் 10,000 15,000 முடிஞ்சிடும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் 25,000 பேர்னா அந்த 25,000 பேருக்குள்ளே முடிஞ்சிருமா? முடிக்கணும் அதானே. அதாவதுங்க 2 லட்சம் பேர்னா 2 லட்சம் பேர் வரணும், 25,000 பேர் தான் வரணும். அவங்களுக்கும் பாடம் இருக்குது இல்லைங்களா. இப்போ தாவேக்கா கட்சிக்காரங்க ஆர்கனைசருக்கும் கரூரில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதன் காரணமாக எல்லாரும் ஆல் கன்சர்ன் இன்க்ளூடிங் போலீஸ், கவர்மெண்ட், எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்குல்ல. அதனால் வந்து டபுள் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரெண்டாவது, எல்லாரை விட எனக்கு என்னென்னா, செங்கோட்டையன் இஸ் நாட் மதியழகன். நான் சொல்கிறது புரியுதா? மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் who ஆர்கனைஸ் தட் ஃபங்க்ஷன். அவருக்கெல்லாம் அரசியலில் அனுபவம் இல்லை, பாவம் புது தம்பி. அதனால் பல தவறுகள் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் செங்கோட்டையின் பழந்தின்னு கொட்டை போட்டாலாச்ச எத்தனை மாநாடுகள், எத்தனை பேரணிகள், எத்தனை எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா வச்செல்லாம் நடத்தியிருப்பார். அதனால் எந்த பிசுறும் இல்லாமல் நடத்துவார். அதில் வந்து
நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பல்வேறு கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி எடுத்துங்களேன், புஷி ஆனந்த் ஒரு 5 நிமிஷம் பேசினார், அர்ஜுன் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினார், இவர் ஒரு 11 நிமிஷம் பேசினார். த என்டையர் ஷோ வாஸ் ஓவர் வித்தின் ½ அன் ஹவர். ஆனால் ஈரோடு அப்படி இருக்காது. ஏன்னா செங்கோட்டையனே 15 நிமிஷம் பேசுவார். செங்கோட்டையனே ஃபர்ஸ்ட் எடப்பாடி பேசிட்டு போனதுக்கு பதிலடி இங்கே கொடுத்தே தீர்வார்ல. அதனால் இது வந்து ஒரு என்ன கேட்டால் போஸ்ட் கரூர், பாண்டிச்சேரியை விடுங்க, அது வந்து ஒரு தனி யூனியன் டெரிட்டரி. தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய பிரச்சாரம் என்பது 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அவங்க வேகம் எடுக்க போகிறது, அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் இந்த போஸ்ட்டு கரூர்லேருந்து அவங்க முழுமையாக ரிலீவ் ஆகி வந்துட்டாங்க. அவங்க வந்து ரெடி ஃபார் த பேட்டில்ன்றதை ப்ரூவ் பண்ணக்கூடிய கூட்டமாக ஈரோடு இருக்கும். ஈரோடை சிறப்பாக நடத்துவாங்க. ஏன்னா ஈரோடுனா கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க, அந்த மாவட்டத்தில் அதிமுகவை கட்டி காத்தவர் அவர். ரெண்டாவது அவர் கூட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் தே ஆர் நாட் ஃபேன்ஸ், தே ஆர் நாட் மியர் இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்க விஜய் ரசிகர்கள் இல்லை. அவங்க வந்து பொலிட்டிக்ஸில் 10-20 வருஷம் களப்பணி ஆற்றவர்கள். அப்போ அதனால் ஈரோடு வில் பி அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஈரோடு ஷோ வந்து பிக் ஷோவாக தான் இருக்கும். ரெண்டாவதுங்க, எத்தனை ஆயிரம் பேர் வராங்க, எத்தனை ஆயிரம் பேர் உட்காடுறாங்கன்றது பிரச்சனை இம்மெட்டீரியல் விஜயை பொறுத்தவரையும். ஏன்னா அவர் வீட்டிலேருந்து பனையூரில் தொடங்கிட்டாருன்னா காரு அதுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. மீடியா ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வருவாங்க. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச்சை வந்து லைவாக காட்டுவாங்க. அவர் எவ்வளோ நேரம் பேசினாலும் அதை லைவாக காட்டுவாங்க. ஏன் காட்டுறாங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் எல்லா டிவிக்கும் இன்றைக்கி இன்றியமையாத தேவை. ஸோ அவரே சொல்கிறாரு, கர்ப்பிணிகள் நோயாளிகள்லாம் வராதிங்க, வீட்டில் லைவில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லைன்னா அவங்க லைவ் போட்டுருவாங்க. விகடன் போடுறாங்க, தினமலர் போட்டாங்க போன வாட்டி. நான் எதிர்பார்க்கல, தினமலர்லாம் பாஜக ஆதரவு பத்திரிகை, அது அந்த சித்தாந்தத்தில் வந்து இது பண்ணுற ஒரு டெய்லி. அப்படி இருக்கும்போது அவங்க லைவ் கொடுத்தாங்க, விகடன் கொடுக்குறாங்க. அதனால் இது வந்துங்க விஜயுடைய ஸ்பீச்சை எவ்வளோ பேர் நேரடியாக கேட்டார்கள் என்பதை விட லட்சக்கணக்கான பேர் அட் ஏ டைம் பார்த்துருவான். அதனால் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ வராங்க போகிறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.